திருப்பாவை 30ஆம் பாசுரம். வங்கக் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையாய் சென்றிழைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவற்றை அணிபுதுவை பைங்கமலத் தன்தெரியல் பட்டபிரான் கோதை சொன்ன சங்கத் தமிழ்மாலை 30ம் தப்பாமே இங்கி பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின்புறுவ எம்பாவாய் என்று இந்த 30வது பாசுரத்தோடு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை என்ற அற்புதமான மறை நூலை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி மார்கழி நோன்பை மேற்கொள்ள வேண்டும், அப்படி நோன்பை மேற்கொள்ளும் பொழுது எதை செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்றும், பொது நலமாக இருக்கக்கூடிய மழை எப்படி பொழிய வேண்டும் என்று, அவனுடைய நாமாக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்றும், அந்த பெண்களை எல்லாம் எழுப்பி அந்த பெண்களை எல்லாம் திரட்டி கொண்டு கண்ணனினுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய காவலர்களை எல்லாம் அனுமதி பெற்று பிறகு அந்த இடத்தில் சென்று நந்தகோபனையும் யசோதையும் பலராமனையும் நப்பினையும் கண்ணனையும் எழுப்பி கண்ணனை எழுப்பி வந்த பிறகு கண்ணன் என்ன வேண்டும் என்று கேட்ட பிறகு தங்களுக்கு உரிய பறை என்ன, தங்களுடைய கருவி என்ன, அணிகலன்கள் என்ன என்பதை சொல்லி இதெல்லாம் காட்டிலும் 7 ஜென்மாவிற்கும் கண்ணனாகிய நீயே எங்களோடு இருக்க வேண்டும், உனக்கு அடிமை புரிய வேண்டும் என்று அழகாக இத்தனை பாசுரங்கள் மூலயமாக நமக்கு உரைத்த ஆண்டாள் நாச்சியார் இறுதி பாசுரத்துல வங்க கடல் கடைந்த மாதவனை, பார்க்கடலை கடையும் பொழுது அந்த இடத்திலே கூர்ம அவதாரம் ஏற்று சுவாமி கடைகிறார். அப்பொழுது அந்த வந்த அமிர்தத்தை வானவர்களாகிய தேவர்கள் எடுத்து கொண்டார்கள். பெண் அமிர்தமாகிய மகாலட்சுமியை தன் மார்போடு அணைத்து கொண்டார். அடியவர்கள் கேட்கும் பொழுது இது சேர்த்து கொடுங்கன்னு சொல்லக்கூடிய எண்ணம் மகாலட்சுமிக்கு உண்டு. அதனால் மாதவனை என்று ரொம்ப அழகாக சொன்னார். கேசவனை, அந்த பார்க்கடலை கடையும் பொழுது சுவாமியினுடைய அந்த கேசம் ரொம்ப நேர்த்தியாக இப்படியும் அப்படியும் ஆடுகிறதாம். அதனால் கேசவனை, கேசி என்ற அரக்கனை கொன்றதனால் கேசவன் அப்படின்னு ஒரு பேர் நாமமும் உண்டு. அப்படி கேசவனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிழைஞ்சி அங்கு அப்பறை கொண்டவற்றை அப்படின்னு சொல்லும் பொழுது அழகான முகங்களை கொண்டு ஆயர்குல பெண்கள் வந்து பறையாகியவற்றை கேட்ட உடனேவே அணிப்புதுவை அப்படின்னு ஒரு பேரை சொன்னார் ஆண்டாள் நாச்சியார். அதாவது இந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆயர்குலத்துக்கு எப்படி ஒரு பேர் உண்டோ அணிப்புதுவைன்னு சொல்லும் பொழுது ஸ்ரீவில்லிபுத்தூரை சொல்கிறார். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அணிகலன்கள் யார் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா பைங்கமல தன்தெரியல் பட்டபிரான், அதாவது தாமரை மாலை அணிந்திருக்கக்கூடிய பட்டாச்சாரியாராக இருக்கக்கூடிய பெரியாழ்வார், கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை, அந்த பட்டாச்சாரியாராக இருக்கக்கூடிய பெரியாழ்வாரின் மகளாகிய கோதை இங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வில்லிபுத்தூரிலே நமக்கு வரபத்ர சாய் என்று சொல்லக்கூடிய நாமாவோடு அங்கே பெருமாள் இருக்கின்றான். இப்படி அணிகலன்களை எல்லாம் கொண்டதால் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூரை அணிப்புதுவை என்று சொன்னார் ஆண்டாள் நாச்சியார். சங்கத் தமிழ் மாலை 30ம் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரிரண்டு மால்வரைத்தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாறால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் எம்பாவாய் அப்படின்னு சொன்னார். இப்படி கோதை சொன்ன இந்த 30 பாசுரங்களையும் 30 மாலையும் நாமல் சொல்லுவோமே என்றால் நாமல் அந்த இடத்திலே செவிமடுத்து அவை மனதின் கண் வைத்து அந்த பாசுரங்களை வாயாலே பாடுவோமே என்றால் அந்த மால் வரை தோளாக இருக்கக்கூடிய உயர்ந்த தோள்களை கொண்டு செங்கண்ணாக இருக்கக்கூடிய தாமரை போன்ற திருமுகத்தையும் கொண்டு எங்கு சென்றாலும் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த திருமால் நமக்கு அனைத்து செல்வ செழிப்பையும் வாழ்க்கை வளத்தையும் கொடுப்பார். இது நிச்சயமான உண்மை என்பதை உரைக்கிறார்கள். இந்த இடத்துல முக்கியமான விஷயம் எது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுது மாதவன்னு சொன்னாங்க, முடிக்கும் பொழுது திருமால் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி 2 இடத்திலையும் மகாலட்சுமியோடு இருக்கக்கூடிய அருளை ரொம்ப அழகாக சொன்னார். அப்படி எப்பயுமே பிராட்டியை கேட்டு அதனுடைய அருளை இரட்டிப்பாக மாற்றும் பொழுது பெருமாளினுடைய அருள் பூர்ணமாக கிடைக்கும் என்பதை ரொம்ப அழகாக இந்த இடத்திலே ஆண்டாள் நாச்சியார் சொல்லி இருக்கிறார். அவனுடைய தோல் எப்படி இருக்குதா இன்னும் ரொம்ப அழகா சொன்ன, ஈரிரண்டு மால்வரை தோல், 2ஆக இருக்கக்கூடிய தோல். இந்த பாசுரங்களை எல்லாம் கேட்டு சங்கத்தமிழால் சூடிய அந்த பாசுரத்தை கேட்டு ரெட்டிப்பு அன்பினாலே ரெட்டித்து போய்
எப்படி அழகா இருக்கா, 4 தூண்களாக மாறிவிட்டதாம். அப்பேற்பட்ட தமிழ் மறையாக இருந்தது இந்த பாசுரம் என்பதை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார். நமக்கு இந்த திருப்பாவை என்பது நமக்கு வேதம் போன்று பெரிசாக இல்லாமலையும், மந்திரம் போன்று சிறுசாக இல்லாமலையும், அனைவரும் கேட்டு இன்புற்று மகிழக்கூடிய, புரிந்து கொள்ள விதத்திலே பாகவதத்தையும் தனக்குள்ளாரே கலந்து, அனைத்து ராமாயணம் மகாபாரதம் என்ற அனைத்து சாரலிலும் நாங்கள் படிக்காத சிறுமிகள் என்று ஆயர்குல பெண்கள் தங்களையே சிரித்து கொண்டு, அந்த சிறுமையாக நினைத்து கொண்டு, ரொம்ப அற்புதமான உயர்ந்த விஷயங்களை மறைநூலாகவே நமக்கு ஆண்டாள் நாச்சியார் தந்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த திருப்பாவையை நாம் மிகப்பெரிய மறையாக, வேதமாக, நம்மளுடைய கீதையின் சாரமாக நினைத்து கொண்டு நாம் இதை சொல்வோமேயானால் அனைத்து செல்வமும் நம் வாழ்க்கையில் கிட்டும் என்பதில் எல்லளவு கூட ஐயமில்லை.